ஒரு பாவம் கூட உண்மைக்குமே செய்யாதவனா இருந்தாலும் சரி, அவன் பரலோகத்துக்கு போக போவது கிடையாது. நல்லா கவனிங்க. பரலோகத்துக்கு செத்ததுக்கு அப்புறம் நான் பேசிக்கிருக்கேன், போவதற்கு மனுஷன் நல்லவனாய் வாழ்வதினால் பரலோகத்துக்கு போவது கிடையாது. ஒரு மனுஷன் பாவத்தை விட்டதினால் பரலோகத்துக்கு போவது கிடையாது. ஒரு மனுஷன் தான தர்மம் பண்ணுவதனால் பரலோகத்துக்கு போவது கிடையாது. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவன் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான். அவங்க வீட்டுக்கு ஒரு வாசல் இருக்கு. இந்த வாசல் வழியா தான் அவங்க வீட்டுக்கு நுழையணும். கொல்ல வாசல் வழியா நுழைஞ்சா பைபிள் சொல்லுது அவன் திருடன். பரலோகத்துக்கு ஒரு வாசல், கவனிக்கணும், அது இரட்சகர் இயேசு கிறிஸ்து. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே, பெந்திகாஸ்டா இருந்தாலும் அங்க போக முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், 17 வயசு வரை நான் பெண்டிகாஸ்ட். எத்தனை வயசு வரை வசனம் சொல்லுவேன், சபையில் உட்கார்ந்துருப்பேன். ஆனால் என் மனதும் இருதயமும் எங்கே இருக்குது? வெளியில் இருக்கு. 17வது வயதில் இயேசு என்னை சந்திக்கிறார். இயேசு என் சொந்த இரட்சகராய் மாறுகிறார். என் பாவத்தை அறிக்கையிடுகிறேன். இயேசுவை நான் நேசிக்கிறேன். அப்போ தான் நான் சபைக்கு போனாலும் நான் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதி எப்போ மாறுறேன் சொல்லுங்க? 17. அதுக்கு தான் நான் சொன்னேன், பெண்டிகாஸ்டாக இருந்தாலும் ஓரம்போ, ஹிந்துவா இருந்தாலும் ஓரம்போ, முஸ்லீமா இருந்தால் ஓரம்போ, ரோமன் கேத்தலிக் ஓரம்போ, சிஎஸ்ஐ ஓரம், எல்லாரும் ஓரம்போ. இயேசுவை உனக்கு தெரியுமா? அதான் கேள்வி.